ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF Tamil சேனல். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி மண்பானையில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அதை கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ராஸ்மல் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அதே ஹீட்டில் அரிசியும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் புது மஞ்சள் கட்டிட்டு திருநீர் பூசிட்டு 1 கப் பால், 1 கப் அரிசி களைஞ்ச தண்ணி, அதோட 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு பால் பொங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை உடனே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு ஒட்டிடும். இந்த மாதிரி நல்லா பதமாக அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எடுத்த அதே அளவுகளில் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது பாகுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இப்போ மெல்ட் பண்ணுறோம். உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் சேர்த்தணும் அப்படின்னா ரொம்பவே தித்திப்பான பொங்கலாக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கீ மெல்ட் ஆன உடனே 1 கப் முந்திரி, 1 கப் காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை பொங்கலோட சேர்த்துடலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு தேங்காய் சில்லு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இது அங்கங்கே ஒரு பைட் வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தைப்பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.